ஜம்மு காஷ்மீரிலும் ராஜஸ்தானிலும் அவர் பேசிய பேச்சுக்கள் என்பது வன்மத்தின் உச்சம் மட்டுமல்ல. தமிழ்நாட்டுக்கு மோடி 8 முறை வந்திருக்காரு. 8 முறை பிரச்சாரம் செய்ய வந்தார். 8 முறை வந்த போதும் இந்த தமிழ்நாட்டிலே அவர் RSS பற்றியோ, இந்துத்துவாய் பற்றியோ, இந்துவை பற்றியோ, ஏன் மாட்டு இறைச்சியை பற்றியோ, ஆட்டு இறைச்சியை பற்றியோ எதை பற்றியுமே பேசவில்லை. காரணம் என்ன? யார் வீட்டு சமையலில் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பது ஒரு பிரதமருக்கு அழகல்ல. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. ராஜஸ்தான்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய முக்கிய சமூகமா இருக்கக்கூடிய ராஜ்பூட் சமூகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்ததை பாரதிய ஜனதா கட்சி ஜீர்ணிச்சுக்க முடியல. அவங்க இனிமே எதை செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை பிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு முன்னாடி அதை ட்ரையல் பண்ணி பாக்குறாங்க. ராகுல் காந்தி என்ன கறி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, ராகுல் காந்தி வீட்டுல என்ன உணவு சாப்பிட்டா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத தாண்டி அதை பொதுவெளியில ஒரு விவாதமா கொண்டு வந்து சேர்க்கிறது. தமிழ்நாட்டில் மோடியால் அதை பத்தி பேச முடியுமா? முடியாது. ஏன்னா மோடிக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மதவாதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது. மோடியுடைய இந்த வார்த்தையில வட இந்திய ஊடகங்கள் பிரம்மாண்டமாக ஹைலைட்ஸ் பண்ணி சில குறிப்பிட்ட சேனல்கள் அதை மக்களிடம், இந்து மக்களிடம் தொடர்ச்சியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படி அதை ட்ரிகர் பண்ணி சேர்க்க முடியுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அபு ரிப்போர்ட்ஸ் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபு. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரங்கள் அகில இந்திய அளவில் உச்சகட்டத்தில் இருந்து வருகின்றன. கோடை வெயிலை விட மோடியினுடைய பிரச்சாரம் இந்த தேர்தல் பிரச்சாரத்தினுடைய மைய பொருளாக இப்போது பார்க்கப்பட்டு வருகிறது. பிரச்சாரத்தினுடைய அவருடைய பேச்சுக்கள் தான் கோடை வெயிலின் உஷ்ணத்தை விட மக்களை கொதிப்படைய செய்துள்ளது என்றே குறிப்பிடலாம். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரிலும் சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக ராஜஸ்தானிலும் அவர் பேசிய பேச்சுக்கள் என்பது வன்மத்தின் உச்சம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மதச்சார்பற்ற நாட்டினுடைய தலைவராக வருபவர் எந்த விதமான ஒரு மனோநிலையில் இருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கின்ற வகையில் அவருடைய பிரச்சாரம் இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஜம்மு காஷ்மீர்ல அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்துக்களுடைய புனித நாட்கள், புனித மாதங்கள், நவராத்திரி உள்ளிட்ட நாட்களில் RJD, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினுடைய தலைவர்கள் ஆட்டு இறைச்சி சாப்பிடுவதையும் அசைவ உணவுகளை சாப்பிடுவதும் பிரதானமா கருதுறாங்க. இவங்களுக்கு நீங்க இந்துக்கள் நீங்க என்ன ஆதரவளிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு. யார் வீட்டு சமையலில் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பது ஒரு பிரதமருக்கு அழகல்ல. நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள், அண்டை நாட்டினுடைய பிரச்சனை, எவ்வளவு விஷயங்கள் இருக்கிற நேரத்துல எதற்காக மோடி அவர்கள் இதை கையில் அடிக்கிறார் என்றால், மோடியினுடைய எண்ணங்களாக இதை நம்ம பார்த்து கடந்து விட முடியாது. RSS இந்த நாட்டை எவ்வாறு கட்டியமைக்க வேண்டும் என்று விரும்பியதோ அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய பிரதிபலிப்பை தான் மோடி தனது ஒவ்வொரு பிரச்சாரங்களில் இப்போது வெளிப்படுத்தி வருகிறார். இதில் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மோடி 8 முறை வந்திருக்காரு. 8 முறை பிரச்சாரம் செய்ய வந்தார். 8 முறை வந்த போதும் இந்த தமிழ்நாட்டிலே அவர் RSS பற்றியோ, இந்துத்துவாய் பற்றியோ, இந்துவை பற்றியோ, ஏன் மாட்டு இறைச்சியை பற்றியோ, ஆட்டு இறைச்சியை பற்றியோ எதை பற்றியுமே பேசவில்லை. காரணம் என்ன? மோடிக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல இந்த பேச்சு எதுவும் எடுக்காது. இங்க உள்ள மண்ணுக்கு அவர் இந்த பிரச்சார யுக்தி வேலை செய்யாதுங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார். அதனால என்ன செஞ்சாரு, இங்க வளர்ச்சி, கட்டமைப்பு, அடுத்த நாட்டினுடைய வளர்ச்சி, அண்டை நாட்டோருக்கு கச்சத்தீவு பிரச்சனை என்ற முடிந்து போன பிரச்சனையாக கருதப்படுகிற கச்சத்தீவு பிரச்சனை வரையும் பேசுற மோடிக்கு ராஜஸ்தான்ல போயிட்டு மாட்டு இறைச்சி பேசணுங்கிற அந்த சிந்தனையும் அந்த தாக்கம் எப்படி உருவாகி இருக்கு அப்படின்னா, அவருக்கு பின்புலமா இருக்கக்கூடிய RSS இதை வகுத்து கொடுக்குறாங்க. பொதுவாகவே மிகப்பெரிய விமர்சனத்தை சந்திச்சிருக்காரு. சாப்பாட்டு விஷயத்தை தாண்டி அடுத்து மோடி சொன்ன ஒரு விஷயம், ராஜஸ்தான்ல அவர் பேசின விஷயங்கிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு இஸ்லாமிய சமூகத்தையுமே ஒரு எதிரி மனோநிலையை தொடர்ச்சியா விதைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டியா இங்க தெளிவா ஏற்படுத்தியிருக்கிறார். காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ என்று சொல்லக்கூடிய தேர்தல் அறிக்கை பார்த்தா, இஸ்லாமியருடைய சொத்துக்களை பறித்து இந்துக்களை கொடுப்பதற்கு வழிவகை செஞ்சிருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கையில அர்பன் நக்சல் என்று தொடர்ச்சியை மீண்டும் அந்த பதத்தை அவங்க கையாள ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே பாரதிய ஜனதா கட்சி இந்த அர்பன் நக்சல்ங்கிற விஷயத்த தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தாங்க. திருப்பு இந்த அர்பன் நக்சல் அப்படிங்கிற வேர்டை கொண்டு எந்த இடத்துல பிக்ஸ் பண்றாருன்னா ராஜஸ்தான்ல பிக்ஸ் பண்றாரு. ராஜஸ்தான்ல ஏன் அவர் இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ராஜஸ்தான்ல போய் மீண்டும் இந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்புணர்ச்சி அவர் துவங்குவதற்கு மெயினான காரணம், ராஜஸ்தான்ல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய முக்கிய சமூகமா இருக்கக்கூடிய ராஜ்பூட் சமூகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்ததை பாரதிய ஜனதா கட்சி ஜீர்ணிச்சுக்க முடியல. மிகப்பெரிய ஒரு ஓட்டு வங்கியை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமூகம். ராஜஸ்தான் மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட ராஜவம்சத்திலே அந்த ராஜ்பூட் வம்சம், அந்த கம்யூனிட்டியில
சமீபமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சாலையில் இறங்கியே போராடக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ஸோ அவங்க டிசைன் பண்ணிட்டாங்க, பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணிட்டாங்க, இனிமேல் ஜாதியை வைத்து ராஜஸ்தான்ல நம்ம களமாட முடியாது, ராஜஸ்தான்ல வந்து ஜாதியை வைக்க முடியாது. அப்ப என்ன அடுத்த விஷயம், வழக்கம் போல அவங்களுக்கு தெரிஞ்ச 2 விஷயம் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு, ஒன்று பாகிஸ்தான், இன்னொன்று முஸ்லீம், 2 விஷயத்த கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப கொச்சையான ஒரு கிட்டத்தட்ட 2001 ஒரு மக்கள் பிரதிநிதியாகவும் மக்கள் பிரதிநிதியுடைய முதல்வர் பிரதமர் என்று சொல்லக்கூடிய முக்கிய அதிகார மையத்தில் இருந்தவர் இப்படி ஒரு அபாண்டத்தை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு, ஒட்டு மொத்தமா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா உங்களிடம் இருக்கக்கூடிய நகைகள் தாலி முதற்கொண்டு பிரிச்சுட்டு போய் வந்து முஸ்லீம்கள்ட்ட கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் கட்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பிரச்சார மேடையில இவ்வளவு ஒரு வன்மத்தை கேட்கிற ஒரு பிரதமரை வந்து இந்த நாடு தாங்குமா இனிமே அப்படிங்கிறது யோசனையா இருக்கு. பிரதமர் மோடி குறித்தும் பாரதிய ஜனதா கட்சியான விமர்சனங்களை நம்ம வந்து பெருவாரியா வந்து நம்ம வந்து ஒரு மதம் சார்ந்து நம்ம வைக்காட்டியும், மோடி என்கிற ஒரு மனிதர் இந்த நாட்டினுடைய பிரதமராக 10 ஆண்டு காலம் இருந்தவர், இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், மதச்சார்பின் அரசியலமைப்பு சட்டம் என்பதை எல்லாம் அறிந்த அவர் வந்து ஒரு மதத்தை மையமாக வைத்து இந்த பிரச்சாரத்தை கையாள்வது கொரூரத்தினுடைய உச்சம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன, ஒரு இந்துக்கள் மத்தியில போய் உங்களோட தாலி, உங்களோட குழந்தைங்க, நிறைய குழந்தைங்க யாரு பெற்றுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட உங்க நகையை போய் சேர்த்துருவோம் அப்படி எவ்வளவு. இதுல வந்து 2 விஷயத்த மையப்படுத்துறாரு. ஒண்ணு வந்து உங்களுடைய அடிப்படை வாழ்வாதார சொத்துக்கள் பறி போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, இஸ்லாமியர்களுடன் அதிக அளவில் குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க, அதனால வந்து அவங்களுக்கான தேவைகள் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மையமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. RSS ஏற்கனவே சில விஷயங்கள்ல இஸ்லாமியர்கள் வந்து குழந்தைகள் தொடர்ச்சியா வந்து மக்கள் பெருக்கிற வந்து அவங்களுடைய சமூகத்தோட எண்ணிக்கை அதிகமாக்குறதுக்காக டஜன் கணக்கில் குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு RSS தலைவர் மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவுடைய இன்றைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் கூட வந்து குறிப்பிட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாரு. இதை வந்து கையில எடுத்துட்டு போய் இப்ப அந்த ராஜ்புட் மக்களை சரி பண்ணுவதற்கு, இந்துக்களை கோர் செக்டரா வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. இவங்க எப்படி இந்த நாட்டுடைய மதச்சார்பின்மையை வந்து தொடர்ச்சியா பேச போறாங்க. இதுல இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், மோடி சொன்ன எதையுமே நம்ம வந்து தவிர்த்து விட்டு செல்ல முடியாது. ஏன்னா அவங்க இனிமேல் எதை செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு முன்னாடியே அதை ட்ரையல் பண்ணி பாக்குறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா 2025 RSS 100ஆண்டு விழா அப்படிங்கிறது பிரம்மாண்டமான விஷயமா கொண்டாடப்படுறது. அந்த 100ஆண்டு விழாவில் முக்கியமா 4 அஜெண்டாக்களை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டினுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல சில ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வரதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 2வது விஷயங்கள், அரசியலமைப்பு சட்டத்தில் மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இனிமேல் செக்குலரிசம் அப்படிங்கிற வேர்டை வந்து எடுக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி பண்ண முடியும். மோடி சொன்ன 400 MPக்கள் அப்படிங்கிற கான்செப்டுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேஸை பின் வச்சுதான் அரசியலமைப்பு சட்டத்திலேயே மாற்றுவதற்கு 3/2 அதாவது 3/2 MPக்கள் ஒரு கட்சிக்கு நிரந்தரமா இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்தை கை வைக்கிறதுக்கு எளிதாயிரும். அந்த நோக்கிதான் வந்து அவங்க அந்த விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காங்க. 3வதாக காங்கிரஸ் இல்லா இந்தியா அப்படிங்கிறது ஒரு RSS நீண்ட நாள ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவை நிரூபிக்கணும்னா காங்கிரஸை பெரும்பான்மை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த செய்யறதுக்கு தான் இந்த தொடர்ச்சியான இந்த வேலைகள். அதாவது ராகுல் காந்தி என்ன கறி சாப்பிட்டா உங்களுக்கு என்ன, ராகுல் காந்தி வீட்டுல என்ன உணவு சாப்பிட்டா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத தாண்டி அதை வந்து பொதுவெளியில ஒரு விவாதமா கொண்டு வந்து சேர்க்கிறது. இவர் மோடியுடைய தந்திரம் எல்லாமே பாத்தீங்கன்னா பாமர மக்கள், அதாவது மதம், ஜாதி, இதை பத்தியான பேசிக் நாலேஜோட இருப்பாங்க. அதுக்கு தாண்டியான எந்த விஷயத்தையும் அவங்களால பெரிதா யூகிக்க முடியாத மக்கள்கிட்ட போய் இதை போய் சொல்றது. பக்கத்து வீட்டுல கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நம்ம இன்னைக்கு விரதம் வந்துகிட்டு இருக்கோம், பக்கத்து வீட்டுல போய் கறி சாப்பிடுறாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற ட்ரிகர் பண்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தை தான் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியா செஞ்சுட்டு வராங்க. அதை வந்து மோடி ஒரு நாள் இது பெருசா பேசாம இருந்த மோடி, 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச வைத்து அழகு பார்த்த மோடி இப்போ ஓப்பனாவே அதை பேச ஆரம்பிச்சிருக்காரு. கறி சாப்பிடுறாங்க, நவராத்திரி அன்னைக்கு வந்து அவங்க வந்து ஆட்டுக்கறி சமைச்சிருக்காரு, லல்லு பிரசாத் RJD தலைவர் வந்து தேஜஸ்வி சாப்பிடுறாரு, ராகுல் காந்தி சாப்பிடுறாரு. தமிழ்நாட்டில தீபாவளி பண்டிகை என்று எந்த பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட இந்து சமூகம் அனைத்து வீட்டிலையும் கறி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து மோடியால் அதை பத்தி பேச முடியுமா? முடியாது. ஏன்னா மோடிக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மதவாதத்தை வைத்து அரசியல் செய்ய முடியாது. அப்ப அதை எங்க செய்ய முடியும்? முழுமையாக வட இந்தியாவில் இந்துத்துவாவை ஆல்ரெடி விதைச்சிட்டோம். அங்கே போய் இந்த விஷயத்த நம்ம வந்து பேசணும்னா இந்து ஓட்டுகளை கன்சல்டேட் பண்ண முடியும் நம்மளுக்கு பெரிய லெவல்ல. இதுக்கு இன்னொரு விஷயத்த நம்ம குறிப்பிட்டு சொல்லணும். உளவுத்துறை மட்டுமல்ல, வட இந்திய பாரதிய ஜனதாக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஊடகங்களே பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வந்து உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் உள்ளிட்ட இடங்களில் கணிசமான அளவில் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பயம் ராஜ்புட்ஸ் உள்ளிட்ட சில சமூகங்கள்
பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திரும்பினது, இது எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமா மோடியை என்ன சொல்லிருச்சுன்னா, அவருக்குள்ள இருந்த மிருகத்தை வெளியே கொண்டு வந்துருச்சு. நான் இதுதான் ஒரிஜினல் மோடி, மதவாதத்துக்கு மதம் சார்ந்த விஷயம், மதத்துல எதை சாப்பிடணும், அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் என் மனசுல ஆள் மனசுல இருக்கு அப்படிங்கிறத பட்டவர்த்தனமா வெளிக்காட்டின ஒரு விஷயம் தான் மோடியினுடைய இந்த பிரச்சாரங்கள். இந்த பிரச்சாரம் இன்னும் நீளும். ஏன்னா 9 கட்ட தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தின் மூலம் கட்டமைச்சது காரணமே ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் தகுந்த மாதிரியான பிரச்சார யுக்தியை செட் பண்றதுதான். தமிழ் முதல்ல தென் மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா 21, இப்ப நம்மளுக்கு 19 முடிஞ்சு 26ல காங்கிரஸ், பெங்களூர் மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள்ல அடுத்த 2 கட்டங்கள தேர்தல் நடக்குது. சோ தென் மாநிலங்களுக்கு தேவையான பிரச்சாரம் என்ன? அந்த மாநில பிராந்திய பிரச்சனைகளை பேசணும், அந்த மாநில எதிர்கட்சிகளுக்கு எதிரான ஒரு விஷயங்களை பேசணும், மதவாதத்தை இங்க கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்றாங்க. அதுக்கடுத்து வட மாநிலங்கள்ல அடுத்தடுத்த பிரச்சாரங்கள் நடக்க போகும்போது அங்கே போய் என்ன பேசணும், மதவாதத்தை பிரம்மாண்டமா பேசணும். குறிப்பா ஊபி, ராஜஸ்தான், பீகார்ல மத்திய பிரதேசத்துல மதங்களை பத்தி நம்ம ஒன்றிணையணும், நம்ம சைவம் சாப்பிடணும், ஆட்டுக்கறி சாப்பிடணும், அடிக்கணும், மாட்டுக்கறி வச்சுக்கணும், கொல்லணும், முசல்மான்களுடைய அந்த பள்ளிவாசல் கண்டா இடிக்கணும், இந்த 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 இதை ஆல்ரெடி விதைச்சு வச்சிருக்காங்க. அதுல மேற்கொண்டு தண்ணி ஊத்துற ஒரு வேலையை இப்ப மோடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் போகும்போது அவருடைய பிரச்சாரம் முழுமையாக மாறி என்னவாயிருவார், சீனாவை அங்க ஒரு எதிர்நாட்ட பிம்பத்தை கிரியேட் பண்ணுவார். வடகிழக்கு மாநிலங்கள்ல சீனாவையும் கிறிஸ்துவர்களையும் முழுமையாக எதிரியா காட்டக்கூடிய வேலையை அடுத்து மோடி செய்ய போறாங்க. அவங்களுடைய தேர்தல் பிரச்சார தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட போதே அவர் பிரச்சாரத்தின் ஸ்ட்ராட்டஜியை முழுமையா வகுத்திருக்காங்க. எந்த பிராந்தியத்துக்கு எது மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பிரச்சாரத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு மிக மிக மோசமான மூடத்தனமான ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை பீடமானது தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எது அவர்களுக்கான அஜெண்டா என்பதை பட்டவர்த்தனமாக மக்கள் மத்தியிலே சொல்லிட்டே நாங்க இதுதான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டே ஓட்டு கேட்கின்ற பாவம் இருக்கு இல்லையா, இது சேடிஸ்ட் தனத்தினுடைய உச்சம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு நாட்டுல அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஒரு நாட்டுல உன் வீட்டுல பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தன் உன் நகையை நாளைக்கு ஜெயிச்சுட்டு வந்தா உன் நகையை புடிக்கிட்டு போயிடுவான்னு சொன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் மத்தியில அவங்க எதை மாதிரி விஷயத்தை விதைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியது. இதெல்லாம் விட இன்னும் ஆபத்தான ஒரு விஷயம், 2024 ஜூன் மாதம் 4ஆம் தேதி என்று பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை அதிதி பெரும்பாடு ஆட்சியை பிடித்தால் இவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது சாமானியனா இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் மத்தியிலையும் எழுப்பக்கூடிய ஒரு கேள்வியா தான் இருந்துகிட்டு இருக்கு. எதை இவங்க கை வைக்க போறாங்க? அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைப்பாங்களா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக பண்ண போறாங்களா? வடகிழக்கு மாநிலங்களில் பரவலா இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற விஷயம். ஆனால் ஒரு விஷயம், இந்து சமூகத்தினுடைய விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இவர்கள் இந்து சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவது வாக்கு வங்கிக்கு தானே தவிர இவர்கள் அந்த இந்து சமூகத்தின வளர்ச்சிக்கான விஷயங்களாக இவர் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா இவங்களோட ஸ்ட்ராட்டஜில ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜாதி படிநிலையையும் சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள், மத படிநிலையை எப்படி பயன்படுத்தணுங்கிறது இது எல்லாமே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆல்ரெடி கட்டமைக்கப்பட்ட விஷயம்தான். அந்த விஷயத்தை எந்த நேரத்துல யாருக்கு என்ன விதமான விஷயத்தை உணர்வை ஊட்டணுமோ அந்த உணர்வை ஊட்டி கிளர்த்தெழ செய்து அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு அற்ப பதர்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப, அதாவது ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருந்து ஒரு நாட்டிலே கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை இதைவிட கீழ்த்தரமாக ஒரு தலைமை விமர்சிக்க முடியாது. அவ்வளவு கீழ்த்தரம் விமர்சித்த மோடிங்கிறது அனைவருக்குமான தலைவராக இருக்க முடியாது. அவர் தலைவராக இருப்பதற்கான தகுதியுமே அற்றவராக தான் பார்க்க முடிகிறோம். இதையெல்லாம் வட இந்திய ஊடகங்கள் மூடி மறைக்கின்ற வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. மோடியுடைய இந்த வார்த்தையில வட இந்திய ஊடகங்கள் பிரம்மாண்டமாக ஹைலைட்ஸ் பண்ணி சில குறிப்பிட்ட சேனல்கள் அதை மக்களிடம், இந்து மக்களிடம் தொடர்ச்சியா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எப்படி அதை ட்ரிகர் பண்ணி சேர்க்க முடியுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் இந்த நாட்டிலே தான் இருந்து கொண்டிருக்கிறது. மதச்சார்பற்ற இந்த நாடை மத சாயத்தை பூசி ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குள் கொண்டு இந்த நாட்டை கட்டி ஆள வேண்டும், இந்த நாட்டை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு தான் இந்த வேலையை மோடி செய்து வருகிறார். மோடியினுடைய இந்த சாம்ராஜ்யம், இந்த மோடியினுடைய இந்த யுக்தி என்பது பலித்தால் அது நாட்டிற்கும் ஆபத்து, நாட்டில் உள்ள மக்களுக்கும் ஆபத்து, எதிர்கட்சிகள் இல்லாமல் போவதற்கும் அவருடைய திட்டத்திலே அவருடைய நீண்டகால அஜெண்டாவில் அதற்கும் திட்டம் இருக்கிறது. இதையெல்லாம் உணர்ந்து இந்த தேர்தலில் மக்கள் என்ன செய்வாங்க, வட இந்திய மக்கள் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு விழிப்புணர்வு வட மாநிலங்கள் இருக்கா அப்படின்னா இல்லை. அங்கே இன்னும் மதத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதைத்தான் மோடி அறுவடை செய்ய பார்க்கிறார். அதற்கு இடம் கொடுக்காமல் இருந்தால் இந்த நாடினுடைய வளர்ச்சி என்பது வேறு விதமாக இருக்கும். இது குறித்து அடுத்தடுத்த வீடியோக்கள்ல மோடியினுடைய மீடியா மோசடியை பற்றி ஒரு அல் ஜசீரா சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு நடத்தி வெளியிட்டு இருக்காங்க கடந்த 10 ஆண்டுகள்ல. அது குறித்து நம்ம அடுத்த வீடியோல அதை பத்தி பேச போறோம்.
தொடர்ச்சியாக அது குறித்தான வட மாநிலங்களில் கூடிய விமர்சனங்கள், மோடியினுடைய பிரச்சாரங்கள், அதுக்கு எழக்கூடிய விமர்சனங்கள், பாரதிய ஜனதா கட்சி எது மாதிரியான ஒரு பிரச்சார யுக்தியில வட மாநிலம் கையாண்டுகிட்டு இருக்குங்கிறத நம்ம தொடர்ச்சியா நம்ம பேச இருக்கிறோம். இது ஒரு சார்பான ஒரு ஒரு கட்சியினுடைய சார்பு விமர்சனங்கள் அல்ல, ஒரு நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களே நாம் ஆலோசனை செய்ய வேண்டியதான், ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு இருக்கிறது. அந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே நம்ம இதை பகிர வேண்டும் என்று நினைக்கின்றோம். தொடர்ந்து இந்த விஷயங்களை நம்ம விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.